அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளை, நாம் தொடர்படியாக அகீதா சம்பந்தமான பல விஷயங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் அல்லாஹுவை பற்றிய பல விஷயங்களை நாம் தெரிந்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து இன்று நாம் பார்க்க இருப்பது 16வது விஷயமாக இமாம் அவர்கள் பதிவு செய்வது, லைஸ பஅத خلق استفاد اسم الخالق ولا إحداث البرية استفاد اسم الباري. இப்போ படைப்புகளை படைத்ததால் அவனுக்கு ஹாலிக், அதாவது படைப்பாளன் என்ற பெயர் வரவில்லை. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியதினால் அதனால்தான் அவனுக்கு பாரி, உருவாக்குபவன் என்ற பெயர் அவனுக்கு வரவில்லை என்று நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, நாம் இங்கே என்ன விளங்குவது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே நாம் விளங்கக்கூடிய விஷயம், ஹாலிக் பாரி என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டு பெயர்களும் அல்லாஹ்வின் அழகிய பெயர்களில் கட்டுப்பட்டவையாக இருக்கிறது. இந்த தன்மைகளுக்கு அவன் என்றென்றும் உரிமையாளனாக இருக்கிறான் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். என்றென்றும் உரிமையாளன். ஏதோ இந்த படைப்பினங்களை படைத்ததன் காரணமாக அவனுக்கு ஹாலிக் என்ற பெயர் ஏற்பட்டது என்று நாம் இங்கு விளங்கிக் கொள்ளக்கூடாது. அதனால் அவனுக்கு அந்த பெயர் ஏற்படவில்லை. படைப்பினங்களை படைத்ததின் காரணமாகத்தான் அவனுக்கு ஹாலிக் என்ற பெயர் வந்தது என்ற அர்த்தம் அல்ல. அந்த பெயர் அப்படி வரவில்லை. அவர்களை படைப்பதற்கு முன்பிருந்தே அவன் ஹாலிக்கு தான். அல்லாஹ் அவர்களை படைப்பதற்கு முன்பாகவே, படைப்பினங்களை படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் ஹாலிக்கு தான், படைப்பாளன் தான், அப்படித்தான் இருக்கிறான் என்று நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த உலகத்தை அல்லாஹ் உருவாக்கினான் என்ற காரணத்தினால் அவனுக்கு பாரி என்ற பெயர் ஏற்படவில்லை. மாறாக நாம் இங்கு எப்படி விளங்க வேண்டும் என்றால், உண்மையில் இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பிருந்தே அவன் பாரிதான், உருவாக்கக்கூடியவன் தான், அப்படித்தான் அவன் இருக்கிறான் என்று நமக்கு விளங்கி கொள்ள வேண்டும். இங்கு நாம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இங்கு நாம் விளங்க வேண்டிய, புரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் படைப்பாளன் என்பது இந்த மற்ற படைப்புகளை படைத்ததினால் அவனுக்கு அந்த பெயர் ஏற்படவில்லை. அதை படைப்பதற்கு முன்பிருந்தே அவன் படைப்பாளனாகத்தான் இருந்தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாரி, உருவாக்கக்கூடியவன் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறதே, அவன் ஏதோ இந்த பிரபஞ்சத்தை, உலகத்தை உருவாக்கியதினால் அவனுக்கு இந்த பெயர் வந்தது என்று நாம் கருதக்கூடாது. இந்த பிரபஞ்சத்தை, உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பிருந்தே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் உருவாக்கக்கூடியவனாகத்தான் இருந்தான் என்பதை நமக்கு விளங்கி கொள்ள வேண்டும். அந்த தன்மைகள் அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன், என்றென்றும் அந்த தன்மைகள் அவனோடு இருக்கக்கூடியது என்பதை நமக்கு விளங்கி கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த இடத்திலே இமாம் அவர்கள் விளக்குகிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த செய்திகளில் நாம் பல விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.